ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு தி ஷோ. இட்ஸ் டெவில் நெக்ஸ்ட் கேமிங். ஸோ இந்த வீடியோவில் என்ன அப்படின்னா, நம்ம ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா ஸோ பேஸ் மட்டும் போட்டு வச்சுருந்தோம். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஹவுஸாக வந்து பார்த்திங்கன்னா பில்ட் பண்ண போகிறோம். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒயிட் கார்டு கூட வரான். ஸோ அவனை வந்து பார்த்திங்கன்னா பின்னாடி இன்ட்ரடியூஸ் பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட் நம்ம இருக்கிறது எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கிட்டு வுட்டை வந்து கலெக்ட் பண்ணி வச்சிடணும் இல்லைங்களா. ஸோ ரா வுட்டாக போட்டால் வந்து பார்த்திங்கன்னா நிறைய வுட்டு தேவை. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா அதை வுட்டன் பிளாக்கை மாற்றிட்டு ஸோ அதுக்கு மேலே எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா அப்படியே இருந்தால் ஒரு பிளாக் ஒரு வுட்டில் வந்து பார்த்திங்கன்னா 4 பிளாக்ஸ் வரும். ஸோ அதனால் அப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணிகிட்ருக்கோம். நம்மளுக்கு தேவையான வுட்டெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கிராஃப்ட் பண்ணிக்கலாம். ஸோ ஆல்ரெடி என்கிட்ட இருக்குது, அதுக்காக தான் நம்ம இது பண்ணோம். ஸோ ஆல்ரெடி அங்கே பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சம் கட்டிகிட்டே இருந்தோம். இப்போ இதுக்கு எந்த பக்கம் தான் வாசல் வைக்கலான்னு தேவை. ஸோ இந்த பக்கம் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கேன். ஏன்னா அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா வில்லேஜஸ் வந்து பார்த்திங்கன்னா பார்த்த மாதிரி இருக்கும். அப்போ தான் நாமளும் ஒரு வில்லேஜில் இருக்க மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன். ஸோ ஓகேன்னா இருக்கக்கூடிய மற்ற ஓட்டைங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா கிளாஸ் வைக்கிறதுக்காக ஸோ அதுவும் வந்து பார்த்திங்கன்னா ரெடி பண்ணணும். ஆக்சுவலாக ஐஸில் ஸ்பீடாக தான் ஓடுறான்னு நினைக்கிறேன். மேபி எனக்கு கரெக்டாக தெரில. பட் ஆனால் ஐஸில் ஸ்பீடாக ஓடுறானா இல்லையான்னு தெரில. நான் மேபி செக் பண்ணிட்டு சொல்கிறேங்க ஐஸ் பின்னாடும். ஸோ ஃபஸ்ட்டு இங்கே பாருங்க ஐஸ் பிளாக்லாம் எப்படி இதாகிடுச்சுன்ட்டு. இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா கிளாஸும் மேக் பண்ணோம். ஸோ அதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா இதை ரெடி பண்ணிக்கலாம். அதாவது ஸ்டெப்ஸும் வேணும் இல்லைங்களா மேலே ஏறி போகிறதுக்கு. ஸோ அதனால் அதெல்லாம் ரெடி பண்ணலான்னு பார்க்கேன். ஸோ ஒரு 4 அதுக்கப்புறம் ஃப்ளோர் வந்து எப்படி வைக்கலான்னு தெரில. மேபி லேடர்ஸ்லேயே வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கேன். அவன் வந்து பார்த்தீங்கன்னா இதில் வச்சுக்கலாம் அப்படின்னா ஸ்டெப்ஸில். ஸோ அது அப்புறம் பார்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு வீட்டை கட்டுவோம், அப்புறம் பேசிக்கலாம் அதெல்லாம். 1 2 ஓகே. அப்போதான் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா கிளம்புற மாதிரி இருக்கும். பட்டு இதே தேவையில்லை. ஸோ அதை மேபி எடுத்துடலாம். டிஸ்டர்பன்ஸாக இருக்குது. எடுத்துட்டோன்னா இப்போ நல்லாதான் இருக்குது. ஓகே கைஸ், இப்போ எப்படி இருக்குது? ஸோ மேலே ஏறி வந்துடலாம். ஸோ நான் இப்போ வந்து பிளாக் வந்து ஃபில் பண்ணுவோம். ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா இப்போ புதுசாக ஒயில்ட் கார்டாக வரான் இல்லையா. ஸோ எங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு கேமே விளையாட தெரியாது. ஸோ அதான் அவன் கண்டிப்பாக அந்த வேலையும் செய்ய போகிறதில்ல. ஸோ நாமளே தான் செய்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் நாமளே போய் செஞ்சுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு தான். இப்போதைக்கு ஃபுல்லாக அடிக்கிட்டு அதுக்கு மேலே தேவைப்படும் போது கிளாஸ் ரெடி பண்ணிட்டு இது பண்ணிக்கலான்னு பார்க்குறேன். ஏன்னா ஒரு இடத்துலையும் அந்த இதாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் ஃபஸ்ட்டு கிளாஸை மேக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இது பண்ணிக்கலாம். ஸோ டைம் வேறு ஆயிடுச்சு, அப்படி தூங்குவோம். ஆனால் அவனும் சீக்கிரமாக போயிட்டாங்க ஐஸ் இன்றைக்கி. அன்றைக்கி என்னன்னா நேற்று லேட்டாக வந்தான், இன்றைக்கி அவன் சீக்கிரமாக போயிட்டான், நாம் லேட்டாக போகிறோம். பாருங்கள் அங்கே பெட்டெல்லாம் போட்டு வச்சாச்சு, 3 பெட்டு. ஸோ வருவான்னு நினைக்கிறோம். பார்ப்போம், நான் எப்போ வரான்னு தெரில. நான் பக்கத்தில் தான் உட்காந்துருக்கு, இன்னும் நெட்டு வரலன்னா இடத்துல ஒரு 2 மணி நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நின்றுருந்துருப்பேன். என்னன்னா அவன் ஃபோன் கொஞ்சம் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன், அவன் வந்து கனெக்ட் ஆகலை அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நம்ம கண்டினியூ பண்ணுவோம் பில்ட் பண்ணேன். ஸோ அவன் தானே அப்படியே இது பண்ணி பாருங்கள். வுட்டு போட்டோன்னே அந்த பிளாக்ஸ் எல்லாம் கூட உடையில, அப்படியே இதாகிடுச்சு. பேஸ்மெண்ட் போட்டதோடு சரி. அதுக்கு மேலே வந்துட்டான் ஜாயின் காட்டுது. ஸோ வந்துட்டான் போக. அவன் வரட்டும் பொறுமையாக. ஸோ நம்ம வந்து வீட்டை கட்டுவோம். இங்கே பாருங்களேன், மேலே அப்படியே ஸ்னோ வந்து இதாக இருக்குது. பட் ஆனால் இது கீழே இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆல்ரெடி ஸ்னோங்கிறதுனால வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரீஸ் ஆனது இல்லையா வாட்டரு. ஸோ அதனால் அது மேலே வந்து ஸ்னோ உட்காரல. பட் நம்ம இது கட்டியிருக்கிறது வுட்டு மேலே அப்படிங்கிறதுனால இதாகிடுச்சு. நல்ல பிளேஸாக இருக்குது.
வுட்டு விறகழிச்சு திரும்ப வந்து எடுத்துகிட்டு போகிறதுக்கு இதுக்காக தான் அன்றைக்கி உட்காந்து வுட்டெல்லாம் கனெக்ட் பண்ணிகிட்டு இருந்தேன் தேவைப்படுமேன்ட்டு. ஸோ தேவையில்லாமல் இருக்கக்கூடியதெல்லாம் எடுத்து வச்சுக்கலாம். பாருங்கள் ஒன்றுத்துலேயே 4 கிடைக்குது. ஸோ அப்படின்னா கொஞ்சம் டக்கு டக்கு டக்குன்னு முடிக்கலாம். சப்போஸ் அந்த ஒரு வுட்டு அப்படியே வச்சோம் அப்படின்னா 4 வுட்டு கிடைக்காம போயிடும். பிகாஸ் சர்வைவல் வந்து பார்த்திங்கன்னா லூட்டுங்கிறது ரொம்ப முக்கியம். அதனால தான் ஸோ போக நம்ம எந்த ஒரு ஓட்டையெல்லாம் விட்டு போகுங்க. ஸோ இப்போ இது மேலே வேறு ஏறணுமா? ஈஸியான ஒரே வழி இங்கே ஒரு வுட்டை போட்டு மேலே ஏறிட வேண்டியதான். எங்கே வந்தவனை வேறு காணும் ப்ரோ. எங்கே போயிட்டான்? இதோ அங்கே இருக்கானா? ஆனால் உண்மையிலேயே அவன் அந்த ட்ரெஸ் போட்டிருக்கிறதுக்கு அவனா அது இல்லை வில்லேஜரானே தெரியல. வில்லேஜர்ஸில் ஒரு 2-3 பேர் என் ட்ரெஸ் போட்டிருப்பாங்க, நான் பார்த்துருக்கேன். ஏன் சாம்பிங்க கூட இந்த மாதிரி போட்டிருக்கானுங்க. இது ஒரு டம்பு ஃபில் பண்ண பறந்து எகிரி குதிச்சுட்ருக்கான் பாய். ப்ரோ இங்கே பாரு ப்ரோ. ப்ரோ இங்கே பார்த்துட்டு வா ப்ரோ. சிலம்பு 2-1-2. ஓகே. ஸோ அவர் எங்கேயோ போயிட்டாருன்னு நினைக்கிறேன். இல்லை நான் தான் அவன் ஃபோனில் இது பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அவன் ஃபோன் கொஞ்சம் என்ன பண்ணணும்னு சொல்லிட்டு இருந்தேன். என்ன பண்ணுறது, புதுசாக வரவங்களுக்கு சொல்ல வேண்டியது தானே என்ன பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு. இதுலேயே டைம் போயிடும் போல். ஓகே அவன் ஓரளவு ஃபினிஷ் பண்ணிட்டான். ஸோ அவனை வந்து பார்த்திங்கன்னா வுட்டை வந்து கலெக்ட் பண்ண சொல்லியிருக்கோம். ஏன்னா இதுக்கு மேலே ஃபர்னிச்சர்ஸ் ஸோ அதெல்லாம் வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போச்சா உளுந்து போயிட்டேன் வைக்கலான்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்காக இது பண்ணிடுவோம். ஸோ நம்ம வந்து ஃப்ளோரை ஃபில் பண்ணுவோம். போச்சுரா இங்கே ஒன்று மாட்டிச்சு. இப்போ ஸ்பீடாக வைக்கும் போது இதான் பிரச்சனை. அங்கேயும் இங்கேயும் ஒன்று இடத்துல ஒன்று போயிடுது. இதில் வந்து எப்படி வைக்கிறதுன்னு தெரில. லேட்ரு அப்படியே வைக்கலாமா? விண்டோ நான் வைக்கிறேன்னா இப்படியே வச்சுக்கலான்றான். சரி அப்படின்னா எடுத்துடலாம். அது அவன் வந்து ஸ்டெப்ஸாக வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. சரி ஓகே. இப்படி இருந்தாலும் நல்லா தான் இருக்கும். சரி ஓகே. பாருங்களேன் இது ஏதோ இதில் பார்த்த மாதிரி இருக்குது. அவனையும் அந்த மாடியும் ஒட்டுக்கா பார்க்குறதுக்கு. ஸ்மோல் அப்ஸ்லாம் பெருசாக இருந்ததுனால ஏறவே முடியல. ரொம்ப இது டைட்டாக இருக்க மாதிரி இருக்குது கைஸ். கமான் ஸ்டெப்ஸு. இந்த ஸ்டெப்ஸு அதை தான் வந்து பார்த்திங்கன்னா இதாக போட போகிறோம். லேட்ருக்கு பதிலாக லேட்ரே போட்டிருக்கலாம். சரி அவன் இது ஓகே அப்படின்னா சரி இருந்துட்டு போகுது. ட்ரில் அவன் 10 இருக்கு. ஓகே டன். ஓகே கிடச்சிருச்சு ஸ்டெப்ஸு. ஸோ வேறு எதுனா வேணுமா? இல்லை இருக்கிற வுட்டு இருக்கட்டும் மேபி. ஏன்னா இந்த இருக்கிற எல்லாத்தையும் வந்து பார்த்தோன்னா இந்த வீட்டுக்குள்ளே மாற்றணும். ஸோ அது வந்து அப்புறம் பார்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம அங்கே ஒரு வச்சுக்கலாம். தலையில் திரும்பிச்சு. ஒருவேளை இது ஒன்று வச்சு அது மேலே தான் வைக்க முடியுமோ கவலை. நான் வேறு அவனை அடிக்கிறான் போல். இந்த வச்சுக்கோ ப்ரோ அடிக்கிறான் ப்ரோ. எங்கள் அப்பா மோனே எங்கடாகிறேன். அடிக்காதரா ப்ரோ. அடிக்கிறான் ப்ரோ. எடுத்துக்கோ. சாவு அடிக்க முடியல. அடடா அடிக்க மாட்டேங்குது. அடி 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 எங்கிறான். அடி 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 வேணா ஒரு பாவம்.
ஏதோ பாவம் வெயில் கடை அமுச்சுட்டோமேன்ட்டு பாவம்னு பார்த்து அடிக்கிறான் ப்ரோ நம்மள. பாவம் 6 ஹெல்த்து உறிஞ்சிட்டான் ப்ரோ ஊண்டியா. பாருங்க அப்பையும் அடிக்கத்துவான். உன்னை எய்ம் வச்சுட்ருக்கான் போல ப்ரோ. இந்த சென்டரில் இது இருக்கும் இல்லைங்களா, சொல்ல வச்சுட்டு வந்து அடிக்கிறான் அடிச்சிட்டோம். எங்கடா இருக்கிறா படா படா சாப்பிடும் எங்கடா இருக்கிறா. ஐயோ அடி 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 நிற்க மாட்டேங்கிறான் ஒரு இடத்துல. எல்மெல்லே சாப் அவ்வளோதான். என்னது இது ப்ரோ அடிச்சது ஏதோ கொடுத்துருக்காங்க. சரி இப்படின்னு தெரிஞ்சா எப்பயுமே அடிச்சிருக்கலாமே அவனை. ஒருவேளை அங்கேருந்து மாட்டை தான் அடித்தானோ அவன். தெரில எங்கே போனான்னு தெரில. ஓ ஸ்பான் ஆகிட்டான்னு நினைக்கிறேன். பார்த்தீங்களா, இவனுக்கு வந்து ஒயிட் கலரு, அவனுக்கு வந்து ஆரஞ்சு போல் வச்சு கண்டுபிடிச்சிப்பான் எங்கே இருக்கிறானுங்க தாய்வலிஸ் அப்படின்ட்டு. கமான் அதுதான் வீடு வந்து முடிய போது போதும். இன்னும் 2 ரோ தான். நான் சீக்கிரமாக முடித்தானா அடுத்து கிளாஸ் வேறு ரெடி பண்ணணும். வுட்டு வேறு இல்லை ப்ரோ. டோர் வேறு வைக்கணும். ஸோ வுட்டு வேறு 6 தான் இருக்குது. எங்கே போனான் ப்ரோ? காட்டவே இல்லை எனக்கு. ப்ரோ காட்டவே இல்லை ப்ரோ. அவன் எங்கே போனான்னு தெரில. ஆரஞ்சு காட்டுது வேறு. ஒரு குறிப்பிட்ட ரேஞ்ச் இருக்குன்னு தான் காட்டும். பை காட் சாரி, ஒரு சின்ன இன்ட்ரப்ஷன், வேறு ஒன்றும் இல்லை. ஸோ வேகம் இந்த கிறுக்கு மிருக்க பண்ணுறான். ஸோ நல்லா வந்து வேணாம் அப்படிங்கிற இந்த மாதிரி அடிக்கிறான் வந்த உடனே வேலையை காமிக்கிறான். ப்ரோ அடிக்கிறான் ப்ரோ. நான் ஷிஃப்ட்டை சொல்லி நிறுத்த சொல்லுங்களேன் யாருண்ணா. எங்கே பாருங்க எப்படி பார்க்குறான் பாருங்க. சார் எனக்குலாம் கேக்ஸ் தான்டா சார். ஏறனா மட்டும் ஒப்பிடுவானா. வரேண்டா இருங்க அவ்வளோதான். இந்த தண்ணீர் விழுந்து என்னாலே எழுந்து வர முடியல. சாவு பின்னாடி ட்ரோன் வரான். இருங்க நான் மற்றவங்க சாகிறத வேடிக்கை பார்க்குறேன். நான் படிக்கலனாலும் பரவாயில்ல, அவன் சாகிறத வேடிக்கை பார்க்குறது சோகம்தான் கைஸ். சாவ் ட்ரோனும் அடி அவ்வளோதான் முடிச்சு விட்டாங்க அவனை. அவன் முடிச்சு விட்டாங்க. ஆஹா இதுதான் எனக்கும் வேணும். என்ன பண்ணுறான். எத்தனை லைஃப் போயிடுச்சு, எத்தனை தடவை செத்துருக்கோம். இன்னும் சாகலை, பட் லைஃப் வந்து கொஞ்சம் இதாகிடல. ஸோ அதனால தான் சொன்னேன் நீங்கள் அதெல்லாம் அழிக்காமல் இருக்கலாம். அப்படிதா அடிச்சோன்னா செத்து போயிடும். பயட்டா சார். ஐயோ அடிக்கிறான் ப்ளீஸ். சல்வாசமான் கறிவுறவெல்லாம் எந்த அடி ஓகேட்டான். ஓடாதரா. ஓ என்ன நேரத்தில் ஓடும் இதோ ப்ரோ பாருங்க, என்ன நேரத்தில் ஓடுறேன். தம்மான் எங்கே ஓடினா மட்டும் விட்டுருவோமோண்ணா. துரைச்சி அவ்வளோதான். திருப்பணும் அவ்வளோதான். பாருங்கள் தலைவன் திருப்பணம் தண்ணிக்குள்ளே வைக்கான். திருப்பணம் ட்ரோன் வந்து போட்டோன்னா என்ன சாப்பிட்றானு பார்க்கலாம். எங்கே போயிட்டான்? சென்டருக்கு போயிட்டாங்களே. ஆமாம்ல, மேலே அவனுக்கு தண்ணி ஓடுறது தெரியுமா தெரியாதான்னு தெரியல. லைஃப் போகுமே. வரான் சாவங்க சாவ் அவ்வளோதான். இப்போ தான் மனசுக்கு கொஞ்சம் சந்தோஷமாக இருக்குது ரைஸ். திருப்பணம் வந்துட்டானா. ஏன்னா அவனை செய்ய சொன்ன வேலையே வேறு. அதான் பார்த்துக்கோங்க. வீடெல்லாம் முடிச்சிட்டோம். ஸோ கிளாஸ் வந்து மேக் பண்ணணும். ஸோ அது கொஞ்சம் இதில் இருக்கிறதுனால கொஞ்சம் அப்படியே இருக்குது. அது வந்து சீக்கிரத்தை மட்டும் செஸ்ட்ரா அதே அடி ஏன் செஸ்ட்ரா அதே கெட்டு பயிரே. இப்போ இன்னொருத்தனை காணான்னு தேடாதீங்க. அவன் வந்து பார்த்தோன்னா அவனுக்கு எதுனா ஒரு சின்ன அடி விழிச்சினாலும் ஓடி போயிடுறான். ஓடி போயிட்டு சாப்பிட்டு மொத்த ஹெல்த்தையும் ஏற்றிட்டு வரான். திருப்பி அடிவானா 1% குறைஞ்சாலும் ஓடி போய் ஹெல்த் ஏற்றிட்டு வரான் ப்ரோ அவன். ஸோ இவனுங்கெல்லாம் வச்சுட்டு நான் என்ன தான் பண்ணுறது ப்ரோ? சத்தியமாக பாருங்கள், இவ்வளோ நேரம் சுற்றுறனே, அவனை பார்த்தீங்களா? கேட்டால் நான் சாப்பிட்டுட்ருக்கேன், அவனை அடித்து ஹெல்த்து குறைச்சி விட்டான் அப்படிங்க.
நான் எனக்கெல்லாம் 4 எழுத்து 5 எழுத்துன்னு தான்டா ஆகுது. அதெல்லாம் வச்சுட்டு நான் ஓடியா இல்லையா அவனோட. ஸோ ஃபைனலாக கிளாஸ் மேக் பண்ணிகிட்ருக்கோம். கமான் கிளாஸ் 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 4 தான் இருக்குது. உட்டு ஃபியூலாக போகிறதுக்கு தான் கொஞ்சம் கஷ்டமாகுது. ஏன்னா எவ்வளோ கஷ்டப்பட்டு வெட்டணும். பட் இப்போது இப்படியே போகிறதுக்கு கொஞ்சம் மனசு கொஞ்சம் கஷ்டமாகுது. ஸோ அதுதான் என்ன பண்ணுறதுன்னு தெரியலை. ஸோ நெக்ஸ்ட்டு கமான் அவ்வளோதான். இன்னும் 2 தான். 2 கிளாஸ் முடிஞ்சுன்னா அங்கே போயிட்டு வேலையை பார்க்க வேண்டியதான். ஸோ ஃபைனலாக வந்து கிளாஸ் மேக் ஆயிடுச்சு காய்ஸ். ஸோ எதுவும் பார்க்குறானே ஸ்டிக்கு 7 எடுத்தான்னு தெரில. நீ பார்க்குற போடா போடா. இவனையே இத்தனை தடவை அடிக்கிறான்லாம் கேட்காதீங்க. எத்தனை தடவை என்னை அடிச்சிருக்கான். மேபி அந்த வீடு கட்டுறதில் பாதியில் கட்டாச்சு இல்லையா, இது எல்லாத்துக்குமே இவன் தான் காரணம். சரி நடுவில் அடிச்சிட்டே இருந்தாங்க கைஸ். ஸோ தான் கொஞ்சம் கடுப்பாயிட்டேன். என்னன்னாலும் சரி. என்னடா ப்ரோ என்னென்னமோ வச்சுருக்கான் ப்ரோ. இது ஏன் லூட்டில் இருந்தது ப்ரோ. லூட்டு திருடம் ப்ரோ. ஸ்னோபர் இது என்கிட்ட இல்லை வில்லேஜர் இடம் திருடிப்பான் போல ப்ரோ. இப்படி ஒரு திருடு நான் பார்க்கல ப்ரோ. செஸ்ட்டில் வச்சுருந்த எல்லாத்தையும் திருடிட்டு போயிருக்கான். செஸ்ட்டை மட்டும்தான் வச்சுருப்பான் போல். ஏதோ பாவன் பார்த்து இதை 2 3 வச்சுருக்கான். இல்லை இதையும் திருடிட்டு போகிறானே. சரி இல்லை ஐ மீன் எதுவும் ஒர்த்தாக இல்லை நான் ஒத்துக்கிறேன். பட் இதை கூட விடாமல் ஒருத்தன் திருடிட்டு போகிறான்னா அவன் எப்படியா பட்டவன்? அதெல்லாம் என்ன பண்ணுவான் சொல்லுங்கள் பார்க்கலாம். அதாவது ஃபைனலாக வீடை வந்து முடிச்சாச்சு. ஓகே பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் guys. see you soon. திருப்பணும் அடிக்கிறான். நோண்டிகிட்டே இருக்கான். என்னது ஓ சாப் 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 அவ்வளோதான் ப்ரோ. என்ன அடிச்சு விட்டான். முடிஞ்சு பாய். see you soon.